வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு மாணவர்களான உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இயல் 5ல் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு 5க்கு வரக்கூடிய போர்ஷன்ஸ். பிடிஎஃப்லாம் முன்னாடியே அனுப்பியாச்சு ஒன் வேர்டு. ஆனால் இப்போ அதோட பாட்டை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. பாடறிந்து ஒழுகுதல்னு அப்படின்னா என்ன, இதை எழுதுனது யார், எந்த புத்தகத்திலேருந்து எழுதப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் நட்சத்திர குறி போட்டிருக்கு. அப்போ இது மனப்பாட பாட்டு தானே. இப்போ நூல்வெளி எடுத்துக்கோங்க. உங்களோட புத்தகத்தில் பக்கம் எண் 97ல் நூல்வெளி ஒன்று இருக்குது. அந்த நூல்வெளியில் பாருங்கள், கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 புத்தகங்கள் இருக்குது. அந்த 8 புத்தகங்களில் ஒன்று கலித்தொகை. இது கலிப்பா என்னும் பா வகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் கலித்தொகை புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலை இவர் தொகுத்திருக்காரு. நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாமா? பாட்டு பாருங்கள், உங்களோட புத்தகத்தில் பக்கம் எண் 96ல் இருக்குது. முன்னாடியே சொன்னேன், இந்த பாட்டோட தலைப்பு பாடறிந்து ஒழுகுதல். பாட்டுக்கு வாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். உங்களுக்கு இந்த பாட்டு படிக்கும்போது ஒரே ரைமிங்காக இருக்கும். இது என்னது? ஆற்றுதல், போற்றுதல், பண்பு, அன்பு, அறிவு, செறிவு, நிறை, முறை, பொறைன்னு இருக்குது. நீங்கள் 8ஆம் வகுப்புக்கு வந்துட்டதுனால எதுகை மோனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியும். அது என்ன எதுகை மோனை அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்ல, எதுகை அப்படின்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றா வர்றது, எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றா வர்றது. இப்போ எல்லாம் கவனிங்க. ஆற்றுதல் அதில் 2வது எழுத்து இரு, போற்றுதல் 2வது எழுத்து இரு, 2வது எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா எதுகை. அதுக்கப்புறம் பண்பு, அன்பு, அப்புறம் அறிவு, செறிவு, அந்த ரீ எடுத்துக்கோங்க, அது எதுகை. எப்படின்னா ரீ ஒன்றா வருது. நிறை, முறை 2வது எழுத்து தான் ஒன்றா வருது. அல்லது முறை, பொறை எடுத்துக்கலாம், இதுவும் 2வது எழுத்து ஒன்றா வருது. இந்த மாதிரி 2வது எழுத்து ஒன்றா வர்றத நாம் எதுகைன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாட்டோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆற்றுதல் என்பது என்ன பண்ணணும்? பாதுகாத்தல். பாதுகாத்தல்னால் எப்படி பாதுகாக்கணும்? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அன்புடையவர், அது யாராரில் நம்ம சொந்தக்காரவங்களில் அன்பாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க, சில பேர் வறியவர்களாக இருப்பாங்க. வறியவர்கள்னால் ஏழையாக. அப்போ ஆற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றுதல் அப்படின்னா ஆறுதல் செல்கிற, அல்லது ஒருத்தவங்களை பாராட்டி பாதுகாத்து வச்சுக்கணும். அப்படின்னா வறியவர்களுக்கு நம்மளுடைய பழக்கம் என்னென்னா, இருக்கிறவங்களுக்கே நம்ம உதவி செய்வோம், இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே பாட்டை எழுதினவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாட்டை தொகுத்த நல்லந்துவனார் என்ன சொல்கிறாரு, இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவணும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல்னா பாதுகாத்தல். யாரெல்லாம் நம்மள்கிட்ட அன்பாக இருக்காங்களோ அவங்கள பிரியாமல் வச்சுக்கணும். யாரெல்லாம் நம்ம மேலே அன்பாக இருக்காங்களோ, நாம் யார் மேலே அன்பாக இருக்கோங்களோ அவங்கள்ட்டேருந்து பிரியாமல் வாழ்கிறது தான் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது, பண்புன்னு இங்கே நிறைய திருக்குறளில் பண்புன்னு படிச்சிருப்பீங்க. பண்புனா நல்ல டிசிப்ளினாக இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதான தலைப்பாக வந்திருக்கு. பாடறிந்து ஒழுகுதல்னால் நம்ம சான்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் நல்ல வழிமுறையில் வாழ்ந்தவங்க, அவங்க காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது தன் கிளை செரா அமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய கிளை அப்படின்னா சொந்தக்காரவங்க, உற்றார், உறவினர்கள். அந்த உறவினர்கள்ட்டேருந்து வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறது தான் அன்பு. அடுத்தது அறிவு. அறிவு எனப்படுவது பேதையார்னா முட்டாள்கள். அவங்க அவங்க ஒரு சொல்ல நம்மளை டீஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அந்த சொற்களை நம்ம பொறுத்தல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அப்படின்னா அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். அவங்க அவ்வளோதான் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், நம்ம விட்டு கொடுத்து போகிறோம்ல, அதான் அறிவு. அடுத்தது பாருங்கள், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நம்ம நிறைய ஹோலி புக்களையோ, நம்முடைய முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளையோ, திருக்குறளில் வர சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களையோ, இந்த மாதிரி சான்றோர்கள் காட்டிய வழிகள்லையோ படித்ததை மறக்காமல் வச்சுருக்க பாருங்க, அதுதான் செறிவு.
கூறியது மறாமை, அவங்க முன்னோர்கள் கூறிய அந்த வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் மறக்காமல் இருக்கிறது. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை இது வந்து நம்மளுடைய பண்பு, அதாவது நம்மள்கிட்ட இப்போ ஹோலி புக்கில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான மந்திரங்கள், முன்னோர்கள் சொன்ன வழிகாட்டிகள், இப்போ மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்கிறது. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். இப்போ நம்ம நிறை பார்த்தாச்சு, இப்போ முறை பார்க்குறோம். நீதிமுறை, நீதிமுறைன்னு சொல்லுவோம்ல, நம்ம சொல்லும்போதே என்னன்னு சொல்லுவோம், நீதி முறை, நீதி நேர்மையோடு இருக்கணும்னு சொல்கிறோம்ல. அந்த நீதி நெறி அப்படின்னா என்னென்னா குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனையை வழங்குதல். அடுத்தது பாருங்கள், பொறை அப்படின்னா பொறுமை. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறுமை எனப்படுவது யாரெல்லாம் நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களையும் பொறுத்தல். இதெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும். ஒரு இல்வாழ்க்கை வாழக்கூடியவங்க, இல்வாழ்க்கைனா ஒரு ஃபேமிலியாக அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி குடும்பத்தோடு வாழ்கிறவங்க இந்த விதமான பண்புகளை பெற்றிருக்கணும். அதனால தான் இந்த பாட்டை நமக்கு பாடமாக வச்சுருக்காங்க. இது வந்து நெய்தற்களியில் வந்திருக்கு. இந்த பாட்டை நல்லா பாருங்கள். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. இப்போ வந்து இது கலித்தொகையால் ஆனது, 150 பாட்டு கொண்டது. இந்த கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள். அளந்தவர் வறியவர், யாருக்கு பொருளை கொடுக்கணும், இல்லாதவருக்கு. செராமை வெறுக்காமை, வெறுக்காமல் வாழணும். யாரை வெறுக்காமல் வாழணும், நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்களோட நம்ம வெறுப்பு இல்லாமல் வாழணும். நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். நம்ம சொல்லுவோம்ல, சரி பரவாயில்ல பொறுத்துக்கிறோம் மன்னிச்சிருங்க, அதான் வார்த்தை. மன்னிப்புங்கிறதே தமிழ் சொல் கிடையாது, உருது சொல். அதுக்கு தமிழ் வார்த்தை பொறுத்தல். போற்றார் பகைவர், யார் நம்மளை பற்றி அகைன்ஸ்டாக பேசுவா, பகைவர் தான். கிளை உறவினர், பேதையார் அறிவற்றவர். அறிவற்றவருக்கும் பகைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவு இல்லாமல் பேசுகிறது அறிவற்றவர்கள் வேலை. பகைவர்களுக்கு அறிவு இருந்தாலும் நம்மள்கிட்ட பகைச்சிக்கிட்டு பேசுகிறவங்க. மறாமை மறவாமை, பொறை பொறுமை. இப்போ இது வந்து கலித்தொகையில் 8 தொகை நூல்களில் கலித்தொகைங்கிறது ஒரு புத்தகத்துலேருந்து அந்த பாட்டை நமக்கு எடுத்திருக்காங்க. அதில் இந்த பாட்டை வந்து தொகுத்தவர் பேர் மட்டும்தான் இருக்குது, எழுதினவர் பேர் இல்லை. இப்போ பாடலின் பொருளுக்கு நம்ம போவோம். இல்வாழ்வு அப்படின்னா சொன்னல முன்னாடியே, குடும்பமாக வாழ்கிறது. அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். அதுதான் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் பாடலின் பொருளுக்கு போகலாமா நம்ம, அப்போ தானே உங்களுக்கு புரியும். இப்போ நீங்களே இந்த பாயிண்டெல்லாம் அப்பா அம்மாவுக்கோ மற்றவங்களுக்கோ சொல்லலாம், புரிஞ்சுக்கலாம், ஏன் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். நம்ம உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமல், நம்ம மேலே அன்பு உள்ளவங்களாக இருக்கிறவங்களோட பிரியாமல் வாழ்தான் போற்றுதல். பண்புனா நமக்கு இருக்கக்கூடிய பண்புகள். பாடறிந்த முன்னோர்கள் சொன்ன சான்றோர்கள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுதல். ஒழுகுதல் அப்படின்னாலே பின்பற்றுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, தன்னுடைய நமக்கு எவ்வளோ பேர் சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்டேருந்து வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறது தான் அன்பு. அறிவு எனப்படுவது பேதையார் முட்டாள்கள் அறிவற்றவர் சொல்லக்கூடிய சொல்ல பொறுத்துக்கிறது. செறிவு எனப்படுவது திறமை, இதெல்லாம் புலமைன்னு சொல்கிறோம்ல, நம்மளோட முன்னோர்கள் சொன்ன வழிகளை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறது. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. மறைனாலே வேதம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மறைநூல்னு பேர் அதுக்கே. அந்த மாதிரி ஹோலி புக்கில் நம்முடைய முன்னோர்கள் எழுதப்பட்டுள்ள புத்தகத்தில் கூறியதை பிறர் அறியாமல் நல்ல விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது. முறை எனப்படுவது நீதிமுறைன்னு சொல்கிறோம். கண் ஓடாது உயிர் வவ்வல், தண்டனை, அதாவது குற்றம் செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்றுத்தருதல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர், பகைவர்களுடைய சொற்களை நம்மளுடைய இகழ்ந்து பேசுகிறவங்களுடைய சொற்களையும் பொறுத்து கொள்ளுதல். இப்போ பாடலின் பொருளுக்கு போகும். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம். செறிவு கூறியது மறுக்காமல் என்ன பண்ணணும், அந்த வாக்கை காப்பாற்றணும். அடுத்தது நிறை எனப்படுவது மறைப்பொருள்னா இந்த சொன்னல 4 வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள பொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். இது திருக்குறளில் கூட சொல்லியிருக்காருல,
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்கிறோம்ல, நம்ம இகழ்ந்து பேசுகிறவங்களையும் நம்ம பொறுத்து கொள்ளுதல். இந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும். இப்போ மறாமை அப்படின்னா மறக்காமல் நமக்கு முன்னோர்கள் நம்ம முன்னாடி யாருக்காவது சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றுறோம்ல, அதுதான் மறாமை. சரி மாணவர்களே, இன்றைக்கி 8ஆம் வகுப்பு மாணவர்களான உங்களுக்கு பயனுள்ள இந்த பாடறிந்து ஒழுகுதல் பாட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த பாடத்துலேருந்து வரக்கூடிய சொல்லும் பொருளும் சரியான விடையும் தான் இந்த யூனிட் டெஸ்ட் 5க்கு 25 மார்க்குக்கு வரும். இப்போ இந்த பாட்டோட பொருள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இது நட்சத்திர குறி போட்டிருக்கிறதுனால இது ஒரு மனப்பாட பாட்டு. நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கும்போதே இந்த மனப்பாட பாட்டையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் பயன்படக்கூடிய பாட்டு. நன்றி மாணவர்களே.